Hello, my dear commerce students. How are you all doing? Hope you are doing great. All right, let me introduce myself once again to you. I'm Kavita, and we are on the platform Brainery Tutorials. So, today, what are we going to learn? What is the agenda? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சாப்டர் 1 ஆஃப் பிசினஸ் ஸ்டடீஸ் முடிச்சாச்சு. இது அடுத்த கான்செப்ட்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன, இதுல நீங்க என்ன கத்துக்க போறீங்க, வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் லேர்னிங் அவுட்கம் அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்ப்போம். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் வித் த session. So are you all ready? நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோல சொன்ன மாதிரி உங்ககிட்ட புக்ஸ் இருக்குன்னு நம்புறேன். I hope you all have your NCERT textbooks with you and a highlighter or a pencil definitely to mark the important points, and also you can have a notepad with you in order to note down the keywords or the key points. Chariya, so let's get started. So what is the agenda for today? The agenda for today is chapter 1 of business studies, nature and significance of management உடைய characteristics of management தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So ஒரு management உடைய characteristics என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். All right, so let's get started. So let's see what are the various characteristics of a management to make you understand this in a much better way. Here I come with one more example which is going to be very much relatable to you. So sports day. In the sports day வச்சுதா நம்ம இன்னைக்கான management உடைய characteristics நம்ம படிக்க போறோம். So sports day, management, how is it all related? அப்படின்னு ஒரு confusion இருக்கலாம். But do not worry, I am going to explain to you how the characteristic of management is present in every aspect. நம்மளை சுற்றி இருக்க நிறைய விஷயங்கள்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா அடங்கி இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஈஸியா அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கான எக்ஸாம்பிள். ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேனேஜ்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் characteristics, that is it is pervasive in nature. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா இடத்துலயும் ப்ரிவலண்டா இருக்கு. பர்வேசிவ்க்கு இன்னொரு இங்கிலீஷ் வேர்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ப்ரிவலண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரிவலண்ட் எவ்ரிவேர். எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நீங்க மேனேஜ்மெண்ட்டோடைய கிளிம்சஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க எடுக்கிறீங்க, லெட் இட் பி அ பிகர் ஆர்கனைசேஷன் or a smaller organization, or organization that does service, or organization that does production. இந்த மாதிரி எந்த மாதிரியான ஆர்கனைசேஷனா இருந்தாலுமே அங்க கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டோட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் பர்வேசிவ் இன் நேச்சர் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட், இப்போ அந்த பர்வேசிவை வச்சு நான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன். இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டே அனௌன்ஸ் பண்றாங்க. ஆல் ரைட், ஸோ எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் டேனா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் டே நடந்து முடிகிற வரைக்கும், அதாவது ஃப்ரம் த பிகினிங் till the end என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது, இதுல எங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ பர்வேசிவ் நேச்சரை நான் ஸ்போர்ட்ஸ் டேவோட ரிலேட் பண்றேன். ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அனௌன்ஸ் பண்றது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல லைக் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும்போது அந்த பிரின்சிபல் தான் லீட் ரோல் பிளே பண்ணுவாங்க. am I right or not? ஸோ அவங்கல இருந்து ஆரம்பிச்சு பிடி டீச்சர்ஸ்ல இருந்து, மற்ற ஃபேக்கல்டிஸ்ல இருந்து, அட்மின் ஸ்டாஃப்ல இருந்து, வாலண்டியர்ஸ்ல இருந்து, ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல இருந்து, எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்டோட கான்செப்ட் பார்க்கலாம். இவங்க எல்லாரையும் ஒன்னா இணைச்சுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவை நடத்த முடியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி பர்வேசிவ் இன் நேச்சர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, the next thing you can see is it is goal oriented. ஆக்சுவலி இதுதான் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரீகாலிங் தட் கோல் ஓரியன்டட். ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அதோடைய ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இட் இஸ் கோல் ஓரியன்டட். கோல் ஓரியன்டட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸ் வித் அ கோல். All right, so all the efforts that are taken is for achieving that goal. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே என்ன கோலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ வாட் கேன் பி த கோல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டே? டெஃபினெட்லி அ சக்சஸ்ஃபுல் way of conducting the sports day where everyone actively participates and
more of encouragement is given to the physical activities or physical sports. Am I right or not? அதுதான் ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டேக்கான மெயின் அப்ஜெக்டிவோ இல்ல கோலாவே இருக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த கோலை நோக்கி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வந்து கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன்லையும் இதே தான் நடக்கும். ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்லைட்ல காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை வச்சு ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆல்ரைட், சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டான்ஜிபிள் இன் நேச்சர். அதாவது இன்டான்ஜிபிள் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, ஐ திங்க் யூ ஆல் நோ டான்ஜிபிள் அசெட், இன்டான்ஜிபிள் அசெட். இது நீங்க வந்து அக்கௌண்டன்சிலையும் படிச்சிருப்பீங்க. இன்டான்ஜிபிள் இஸ் சம்திங் விச் கேன் நாட் பி சீன், டச்ட் அண்ட் ஆல். am I right? அதாவது ஒரு பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே அதை நம்மளால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூல்ல ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், இல்ல பிளேயர் செலெக்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கேம்ஸை கண்டக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தான் தென் வி கேன் கால் இட் ஆஸ் அ சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட். பட் இது எல்லாத்துலயுமே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா அடங்கி இருந்ததுன்றது நம்மளுக்கு தெரியவே வராது. பிகாஸ் இட்ஸ் நெவர் பீங் seen. So it's an intangible thing which is always present everywhere, but the efforts are only seen. All right, we cannot see the management. That is what is the meaning of it. Next thing நம்ம என்ன பார்க்க போறோம்னா the next characteristics. இது என்னது? dynamic in nature. So ஒரு management பாத்தீங்கன்னா is always dynamic in nature. அதாவது dynamicனா இங்க என்ன சொல்ல வராங்க? quick decision to adapt. All right, குவிக் டெசிஷன் டு அடாப்ட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் அதே ஸ்போர்ட்ஸ் டே சினாரியோலே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ ஒரு மழை வந்துருச்சு, லைக் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஸோ வாட் வுட் த மேனேஜ்மெண்ட் டூ? இமீடியட்லி தே வில் சேஞ்ச் தி ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் ஆர் தே மைட் ட்ரை டு பிரிங் அப் சம் அதர் ப்ரோக்ராம் ஆன் தட் பர்டிகுலர் டே ஸோ தட் participants don't go disappointed, right? So this quick adaptation is what is actually called as dynamic in nature. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the next one is group activity. Obviously management அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தாலே group activity நம்மளுக்கு தெரியும். பட் இங்க ஸ்போர்ட்ஸ் டே எக்ஸாம்பிள் எடுத்ததுனால ஸ்போர்ட்ஸ் டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே it is not one man show. It is definitely a team which is actually going to contribute together and it is going to get converted as a successful sports day. Am I right? So it's a group activity obviously. And the next thing is it is a continuous process. அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராசஸோட கண்டிப்பா ஸ்டாப் ஆயிடாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிளானிங் till the end, that is till we receive the feedback from the students, from the parents, till that time in every step management is going to be present. அதுதான் வந்து இங்க கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் characteristics of management, which is multi-dimensional arrangements, which is multi-dimensional in nature. அதாவது multi-dimensional அப்படின்னா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா லைக் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் டேயோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் டேல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி இந்த ஸ்போர்ட்ஸ் டேல 3 விஷயங்கள்ல மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீப்புள், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the work, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the resources. இது மூணுத்தையுமே மேனேஜ் பண்ற மாதிரி தான் நம்மளோட மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். கரெக்டா? அதாவது ஸ்டூடெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணணும், ஃபேக்கல்டிஸ் அதாவது டீச்சர்ஸ், பிடி டீச்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீம் இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும். கண்டிப்பா இதுக்கு தேவையான ரிசோர்சஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் டேயோட ப்ராசஸை கண்டிப்பா ஸ்ட்ரீம் லைன்டா கொண்டு போகணும். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஆக்சுவலி மல்டி டைமென்ஷனல். ஸோ இது எல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட். Now we will move on with the proper information that is actually given in your textbook. உங்களோட textbookல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த example is just to make you understand the concepts in a little lighter and a easier way. But we have to definitely come back to the textbook and see what is written in the textbook. கண்டிப்பா textbookல இருக்க content உங்களுக்கு தெரியணும். First, so நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கோல் ஓரியன்டட் பார்த்தோம். கோல் ஓரியன்டட்ல என்ன சொல்றாங்க? Now all the sports day example is gone. Now we are coming back to management of an organization. Now organization na production based organization மட்டும் எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டாம். There are n number of other organization. For example school ஆ இருக்கட்டும் இல்ல hospital ஆ இருக்கட்டும். Here these are the different organizations where service is rendered, production is done. All right. So these kind of organizations can be taken as an example.
உங்க மைண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. that will actually, that's a tip. So visualizing something that you learn will help you to remember the things really very effectively and really for a longer time. நீங்க படிக்கும் போதே அதை விஜுவலைஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா அதை ரிமெம்பர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷனை நீங்க மைண்ட்ல விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன நம்ம பார்த்தோம்னா கோல் ஓரியன்டட். இப்போ மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது எப்படி பார்க்குறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அச்சீவிங் ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட்டுடைய நோக்கங்கள், எய்ம்னு சிலது இருக்கும் இல்லையா, அதை வந்து அச்சீவ் பண்றது தான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரைட்? செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்ன, பர்வேசிவ். as I told you, management is present in every different organization. So starting from a smaller organization till a bigger one, all right, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எங்கேயுமே நீங்க வந்து இந்த மேனேஜ்மெண்டோடைய கிளிம்சஸை கண்டிப்பா பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணலனா அந்த ஆர்கனைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா ஆகவே முடியாது. ஸோ இட் இஸ் பர்வேசிவ் இன் நேச்சர், மீனிங் இட் இஸ் ப்ரிவலண்ட் எவ்ரிவேர். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா மல்டி டைமென்ஷனல். ஸோ மல்டி டைமென்ஷனல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் மைண்டில் எடுத்துக்கிறேன். ஆல்ரைட், ஸோ லெட் அஸ் ஆல் இமேஜின் இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி விச் இஸ் ப்ரொடியூசிங் சம் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் என்ன ஆகும்னா, மேனேஜ்மெண்ட் வந்து வெறும் பீப்புளை சேர்ந்ததா இருக்காது. ஒர்க்லயும் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், பீப்புள்லயும் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி அந்த ப்ராசஸ்லயும் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஒர்க் என்னவா இருக்கும், ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். am I right or not? அதாவது ஒரு கம்பெனில ப்ரொடக்ஷன் தான் ஆக்சுவல் ஒர்க்கா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஒர்க், அந்த ப்ரொடக்ஷனை பண்றதுக்கு தேவையான ஆட்கள், அதாவது மக்கள், பீப்புள், right? And then comes resources meaning the kind of process that are going to be taken up. அதாவது இந்த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு எந்த மாதிரியான ப்ராசஸ் பண்றாங்க, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இன்வால்வ்ட், ரைட்? The next thing is it is a continuous process. So management வந்து நேத்தே நம்ம பார்த்தோம், like management வந்து has got different primary functions, planning, staffing, organizing அப்படின்னு நம்ம various functions பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி starting from the beginning till the end, all right, management is actually present and it is an ongoing process. Management doesn't stop somewhere, எங்கேயுமே அது நிக்காது. It will keep on moving because the ultimate goal has to be achieved, all right. Next பாத்தீங்கன்னா you will have the other characteristics which is like group activity. As I already told you, ஒரு organization உடைய goal achieve பண்றது அவ்வளோ ஈஸியான work கிடையாது. It is not a one man job, it is actually done as a group. So one group put together, like just pool in their efforts and they try to bring about the attainment of objectives or goals. Next வந்து பாத்தீங்கன்னா dynamic in nature. Dynamic in nature னா என்ன, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து லைக் தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, மார்க்கெட்ல வந்து அதுக்கு பெருசா வந்து டிமாண்ட் இல்லை. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் இமீடியட்லி சர்வே வாட் இஸ் த நீட் ஆஃப் தி மார்க்கெட். And depending on the need of the market, they may try to change the way the product is produced. அதோடைய the way it looks, அதோடைய லுக்ஸா இருக்கலாம், இல்லைனா அதோடைய நேச்சரா இருக்கலாம், இல்லை அதோட ப்ரைஸஸா இருக்கலாம், எதை வேணாலும் அவங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அடாப்டிங் டு த சிச்சுவேஷன். இதுதான் வந்து இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர் சொல்றாங்க. இது ஏன் பண்றாங்க, பிகாஸ் அல்டிமேட்லி வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் attaining the objective is more important. So they try to be dynamic in nature. Next வந்து it's an intangible force which I had already told you. So it cannot be seen. Management, you know, we will not be able to see it, but we can feel the presence of management depending on how successful a ஆர்கனைசேஷன் இஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டாப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளாலே சொல்ல முடியும், வாவ் சூப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கேன் நாட் பி சீன், பட் மேனேஜ்மெண்ட் கேன் பி ஃபெல்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம். I think you were able to get a clarity on what are the different aspects of the management. Now
இப்போ இதோட நிமோனிக் என்ன? ஸோ இதை குவிக்காக நான் எப்படி வந்து மெமரைஸ் பண்ணுறது, இது ஈஸியாக நான் எப்படி மைண்டில் ஏற்றிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐம் கோனா ஹெல்ப் யூ வித் அ நிமோனிக். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்டட், குரூப் ஆக்டிவிட்டி, பர்வேசிவ், அதுக்கப்புறமா வந்து மல்டி டைமென்ஷனல், இன்டான்ஜிபிள், கண்டினியூவஸ், டைனமிக் அப்படின்னு நிறைய கீவேர்ட்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் ஆகணும்னா ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் அ நிமோனிக் ஃபார் திஸ். ஸோ நீங்கள் வந்து இது ஜி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், இல்லை ஜி சவுண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ வுட் ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் கேமிக்ட். ஆல்ரைட், ஸோ டபுள் ஜி ஏஎம் ICD, that is gamict அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்றேன். So when I use the word gamict, I just get into my head that I am trying to relate to characteristics of management. Gamict ன்னு வரும்போது GGAMICD அப்படின்றது என் மைண்ட்ல வரும். ஸோ அந்த ஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, அடுத்த ஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ திஸ் இஸ் வை திஸ் நிமோனிக் இஸ் given to you. So please utilize it, note it down somewhere, and it will definitely be of use for you when you have to learn so many concepts together. கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா இந்த சாப்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிமோனிக்ஸ் நீங்க நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா it will be easier for you to present a detailed answer also. I hope you were able to understand and you were able to, take the points that were shared with you. So definitely we will come back with a video again explaining the concepts of what are the objectives of management and other concepts of this particular chapter. So until then, tata, bye bye, take care, stay tuned to Brainery tutorials. Bye.